அதிமுக உடனோ பாஜக உடனோ இன்னும் யார் யார் இருக்கிறார்கள் என்கிற அல்லது யார் யார் செல்ல போகிறார்கள் என்கிற ஒரு தெளிவற்ற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இது மெகா கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருமா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இது குறித்து தான் இன்றைய சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அதிமுக விசஸ் பாஜக மெகா கூட்டணி யாருக்கு சாத்தியம்? இணைப்பு பாலமாகிறாரா ஜி.கே. வாசன்? அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு முனைவர் பாஷா, அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன், விமர்சகர் திரு கலை, விமர்சகர் திரு சுப்பிரமணியன். நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு முனைவர் பாஷா, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அப்படியான ஒரு பேச்சு மிகப்பெரிய அளவில் பரவுச்சு. திரு ஜி.கே. வாசன் இன்னும் அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறார். டெல்லியில நட்டாவை சந்தித்து விட்டு அடுத்த நாள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியது அதற்கான அறிகுறி தான் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. என்ன பின்னணியில் இருக்கிற விஷயம்? தலைவர் வாசனை பொறுத்தவரை மறைந்த மக்கள் தலைவர் மூப்பனாருடைய அருந்தவ புதல்வர். தமிழகத்தை பொறுத்தவரையிலே தலைவர் மூப்பனார் என்று சொன்னாலே ஒரு கண்ணியமான தலைவர். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடும் நட்போடு பழகக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறது. எனவே அவருடைய மகனாக இருக்கின்ற ஜி.கே. வாசனை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அத்தனை தலைவர்களோடும் நட்போடும் அதே நேரத்தில் அவர்களை எப்பொழுதும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறார். ஜே.பி. நட்டாவை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தால் ஜே.பி. நட்டாவை பாராளுமன்றத்திலே சந்தித்திருக்கிறார். அதுபோலவே அன்புமணி ராமதாஸையும் அடிக்கடி சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார். கேப்டன் விஜயகாந்தனுடைய இல்லத்தரசி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் தலைவர் வாசன் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் பாஜக கூட்டணியை விட்டு விலகியதற்கு பின்னால் ஏற்கனவே ஒரு முறை சந்தித்து பேசினார். 2 தினங்களுக்கு முன்னாலும் சந்தித்து பேசினார். ஆக அவர் சந்தித்து பேசிய உடனேயே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே இணைப்பு பாலமாக அவர் செயல்படுகிறாரா என்ற ஒரு எண்ணத்தை ஊடகங்கள் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். யார் உருவாக்குறாங்க? ஊடகங்கள் மூலமாகத்தான் ஊடகங்கள் மூலமாக யார் உருவாக்குறாங்க? யார் உருவாக்குறாங்களோ, யார் விரும்புகிறாங்களோ அவங்க உருவாக்குறாங்க. எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு கூட ஈரோடில் திருப்பூரில் தலைவர் வாசன் சொல்லியிருக்கிறார், பாஜக என்பது இந்தியாவில் ஆளக்கூடிய ஒரு கட்சி. அவர்களுக்கென்று பல தலைவர்கள் இருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏதாவது பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய ஆட்களையே அனுப்பி அவர்கள் பேசி இருப்பார்கள், பேசக்கூடும். அதை விடுத்து பாஜகவின் சார்பிலே நான் ஏன் போய் பேச வேண்டும், எனக்கு என்ன அவசியம் வந்தது? அப்படிப்பட்ட ஒரு அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி என்பது தமிழகத்திலே தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டணி. எனவே அதை எதிர்ப்பதற்கு ஒரு பலமான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே தான் நான் என்னுடைய கருத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறேன். அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக அல்லாத ஒரு மெகா கூட்டணியை, வலுவான கூட்டணியை நாங்க உருவாக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ திரு ஜி.கே. வாசன் அதை வழிமொழி இல்ல, அவர் வலுவான கூட்டணி, நீங்க சொல்ற மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்ப்பதற்கான ஒரு வலுவான கூட்டணிங்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் அதிமுக மெகா கூட்டணி, ஆனா பாஜக அல்லாத கூட்டணிங்கிறாங்க. சார், அதாவதுங்க அரசியல்ல எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம். இந்தியா முழுவதும் இருக்கின்ற காங்கிரஸ் பாஜக தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மெகா கூட்டணியை உருவாக்கியவர் நிதிஷ்குமார். இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? எந்த இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தாரோ அதே நிதிஷ்குமார் இன்றைக்கு பாஜகவோடு சேர்ந்து பீகாரிலே ஆட்சி அமைத்திருக்கிறார். எனவே அரசியலில் எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம். பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது என்று விஜயகாந்த் வந்தபொழுது கலைஞர் சொன்னார். ஆனால் விஜயகாந்த் எந்த அணியிலே இருந்தார் அந்த தேர்தலில்? ஏன் இன்னும் சொல்ல போனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட்டு வெளியேறுகின்ற பொழுது கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்னார். நாம் கூட இனி காங்கிரஸோடு இவருக்கு ஒட்டும் இருக்காது, உறவும் இருக்காது என்று எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் இன்று வரை அந்த காங்கிரஸோடு திமுக கூட்டணியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல, அரசியல்ல எதுவும் நடக்கலாம் அப்படின்னா மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் இணையலாம், அந்த வலுவான கூட்டணியில் தமாகவும் இடம் பெறலாம். மெகா கூட்டணி கண்டிப்பாக உருவாகும் சார். அதாவது அதிமுகவினுடைய ஒரே லட்சியம்
புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவும் சொன்னது திமுக தீய சக்தி, அந்த தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது திருப்பத்தூரிலே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இறந்து விடுகிறார். ஆனால் அப்பொழுது காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணியிலே இருக்கிறது. அந்த திருப்பத்தூர் இடைத்தேர்தலிலே எம்ஜிஆர் அவர்கள் புதிய தத்துவத்தை சொல்லுகிறார். எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இறந்து விடுகிறார்களோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதியை விட்டுக் கொடுப்பது என்று சொல்லி ஒரு பக்கம் திமுக மேடை போட்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தது, இன்னொரு பக்கம் அதிமுக மேடை போட்டு பிரச்சாரம் செய்த காரணம் தேர்தலுக்கு பின்னால் எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸோடு சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே எதுவும் அரசியலில் நடக்கலாம். அந்த அடிப்படையிலே அதிமுக நீங்க சொல்ற அந்த எதுவும் நடக்கலாம் அல்லது மெகா கூட்டணி அமையும் அப்படிங்கறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா மீண்டும் அதிமுக பாஜக இணையும் அப்படிங்கறது தான். அது உங்க டோன் அதைத்தான் சொல்ல வருது. நான் இணையாதுன்னு சொல்றதுக்கு இதுவரை அதிமுகவிலிருந்து யாராவது பிரதமர் மோடியை விமர்சித்திருக்கிறார்களா அல்லது பாஜகவிலிருந்து இருக்கின்ற அகில இந்திய தலைவர்கள் இந்த கூட்டணி முறிந்து விட்டது என்று இவர்கள் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆம் என்று சொல்லி இருக்கிறார்களா? எதுவும் சொல்லவில்லை. தொடர்ச்சியா இப்போ சமீப நாட்களா திரு கே.பி. முனுசாமியோ அல்லது ஜெயக்குமார் உள்ளிட்டோரோ தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட கூட்டம் முடிந்து ஜெயக்குமார் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, பாஜக அல்லாத யார் வேண்டுமானாலும் வரலாம்னா நீங்க பாஜகவையும் சேர்த்துப்பீங்க, அதனால நான் தெளிவா சொல்றேன் பாஜக அல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. பெரிய கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றேன்னா, அதாவது அவர் சொல்றது உண்மையாக இருக்குமே ஆனால் அதை சொல்ல வேண்டியது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஜெயக்குமார் ஸ்போக்ஸ் பர்சன் தானே சார், பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வரோன்ற தகவலையே ஜெயக்குமார் தானே சார் அறிவிச்சார். இப்ப கூட தான் காங்கிரஸ் விமர்சிச்சு ராமகண்ணப்பன் பேசுறாரு, அழகிரி கூட அதை கண்டிச்சிருக்காரு. அதுக்காக அந்த கூட்டணி முறிஞ்சு போச்சா என்ன? அதனால இதை தீர்மானிக்க வேண்டியது, முடிவெடுக்க வேண்டியது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியும் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நட்டா. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பல தருணங்கள்ல, அது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தாலும் சரி அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி, இனிமேல் பாஜகவோடு கூட்டணி இல்ல, அது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோ சரி சட்டமன்ற தேர்தலோ கூட்டணி இல்ல, அதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோங்கிறது அவர் மறுபடியும் சொல்லிட்டு தான் இருக்காரு. சொல்றாரு சார். அதனால சொல்றதுனாலே அது தீர்க்கமான முடிவு என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா தேர்தலுக்கு இன்னமும் நாட்கள் இருக்கிறது, மாற்றத்துக்கு உட்பட்டதுங்கிற அரசியல் எதுவும் எப்பொழுதும் வேணாலும் நடக்கலாம். சரி, நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு கே.சி. பழனிசாமி, அரசியலில் எதுவும் எப்போதும் நடக்கலாம், அது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமையும், அதுதான் தமிழ்நாட்டில் மெகா கூட்டணியாகவும் இருக்கும் அப்படிங்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு வாசன் அவர்களது சந்திப்பையே தவிர்த்திருக்க வேண்டும். அதாவது அதிமுக என்ன செய்யணும், அதை எப்படி முடிவெடுப்பாங்க, யார் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத தமாக முடிவு செய்யக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாக்கப்படுதா? அதிமுக என்பது பல முறை அதாவது தலைமை கழகத்தில் எல்லா பொறுப்பாளர்களும் கூடி பாஜகவோடு இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணி இல்லை என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. அது இல்லாம பல காலகட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இனி இப்ப மட்டும் இல்ல, 2026லயும் இல்லை என்கிற அந்த நிலைப்பாடு மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் தேதி அறிவிக்கப்படுவதற்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில மீண்டும் கூட்டணியா என்பதை எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க. நிச்சயமாக திரு ஜெயக்குமார் அவர்கள் உறுதியாக இன்றைக்கு கூட சொல்லியிருக்காரு, பாஜகவை தவிர என்றுதான் சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் சொன்னால் அது கட்சியினுடைய உறுதியான இறுதியான முடிவாகத்தான் இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லணும், அவர் பிரதமரை எதிர்த்து இதுவரைக்கும் ஏதாவது பேசி இருக்கிறாரா? அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற வரை அதை ஒத்துக்க முடியாது, அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்காது அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்படியான நிலைப்பாடு இருந்துட்டு நாளைக்கே கூட கூட்டணியின் அறிவிக்கலாம் அப்படிங்கிறாரு. அதாவது பல காலகட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை. இந்த தேர்தல் மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலிலும்
கூட்டணி இல்லை என்கிற நிலைப்பாட்டை உறுதியா திரு எடப்பாடி பழனிசாமி பல முறை அறிவித்திருக்கிறார். அதே மாதிரி பாஜகவிலிருந்து யாராவது அதிமுக விமர்சிச்சிருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. பல இடங்கள்ல பங்காளி கட்சின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதிமுகவை நேரடியா அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதனால இனி ஒரு முறை பாஜக அதிமுக கூட்டணி என்பது உருவாகாது. அப்படி உருவாக கூடாது. அப்படி உருவாவதை எந்த ஒரு அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.